let them join in as they coming now. Okay. प्रार्थने. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதீங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது உண்ணாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஹரி ஓம். We have covered 18 Nayanmars. சண்டேஸ்வர நாயனாரோட சேர்த்து 18 பேர் பார்த்துருக்குறோம். 19 பார்க்கணும். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி பார்த்துட்டு திருநாவுக்கரசு நாயனார் அப்பர் அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கணும். கொஞ்சம் விரிவான வரலாறு. நாம் இதுவரைக்கும் பார்க்கறது எல்லாமே ஹிஸ்டரி, காக்கன் புல் ஸ்டோரிஸ் கிடையாது. சில காரணங்களால சில விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு அப்படி தோணலாம், ஆனால் எல்லாமே ஹிஸ்டரி தான். அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்துட்டு திருநாவுக்கரசர் வாழ்க்கைக்குள்ளே போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு பட்டது. அந்த ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சில பேர் அவங்க தான் நிறைய சீர்திருத்தத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ரெனேசன்ஸ் அல்லது ரெவல்யூஷன் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சில விஷயங்கள் அவருடைய ஞான பாடல்களில் எழுதுறார். அந்த விஷயங்கள் அவருடைய காலத்திலேயே சில விஷயங்கள் இருந்ததா நமக்கு சொல்லுது. அவர் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாரோ அது எல்லாத்தையுமே நாம திருத்தொண்டர் புராணத்தில் நாயன்மார்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். தமிழ்நாட்டுக்கு ரெவல்யூஷன், ரெனேசன்ஸ் எல்லாம் ஏதோ சில தலைவர்கள் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற சூழல்ல தமிழ்நாடு இருந்ததில்லை. தமிழ்நாடு பரம்பரையாகவே ஒரு உயர்ந்த கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், இலக்கிய வளம், அறிவியல் வளம் இது எல்லாமே உடைய நாடாகத்தான் இருந்தது. தமிழகத்தினுடைய வரலாறு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருடங்கள் பழமையானது. ராமாயணத்தில் தமிழ்நாட்டை பற்றி பார்க்குறோம், மகாபாரதத்தில் தமிழ்நாட்டை பற்றி பார்க்குறோம். அதனால சில பேர் இன்னைக்கு சொல்றது மாதிரி தமிழகத்துக்கு ஒரு விடியல் அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது இல்லை. எந்த ஒரு நாட்டினுடைய கிராஃபுமே கொஞ்சம் ஏறி இறங்கி இருக்கும். ஒரு பின்னடைவு இருக்கலாம், அப்புறம் அது சரி பண்ணப்படலாம்,
அப்படித்தான் போகுமே தவிர ஜீரோல இருந்து திடுதுப்புன்னு ஒரு முன்னேற்றம், இம்ப்ரூவ்மெண்ட், ரெவல்யூஷன், ரினேசன்ஸ் எல்லாம் வராது. நாம சண்டீஸ்வர நாயனார் வாழ்க்கையை வரலாறு பார்க்கறதுக்கு முன்னாடி நந்தனார் வாழ்க்கையை பார்த்தோம். பாரதியார் சொல்றாரு, நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நாட்டினில் இல்லை, குணம் நல்லதாயின் எந்த குலத்தினரேனும் உணர்வின்பம் அடைதல் எளிதென கண்டோம் அப்படின்னு ஒரு பாடல் வரி பாரதியாருடைய. ஜன்மனா ஜாயதே சூத்ரஹ சம்ஸ்காரா துஜஹ வேத அத்தியனாத் விப்ரஹ பிரம்ம ஜானேன பிராமணஹ அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்கு. அதாவது பிறக்கிறத வச்சுக்கிட்டு ஒருவனுடைய வர்ணம் முடிவு பண்ணப்படுறது இல்லை. வர்ணம் வேற, ஜாதி வேற. இதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஜாதிகள் ஆயிரக்கணக்கில் இருக்கு, வர்ணம் 4 தான். இந்த வர்ணம் வேதத்தில் இருக்கு, புருஷ சூக்தம் மாதிரி புத்தக இடங்கள்ல, ராமாயண மகாபாரதத்தில் இருக்கு, தொல்காப்பியத்தில் இருக்கு, தமிழ்நாட்டில் திருக்குறள்ல இருக்கு. அதனால சில அறவேக்காடுகள், ஆஃப் பேக்டு ரிசர்ச்சர்ஸ் சொல்றது மாதிரி இது தமிழ்நாட்டுக்கு திணிக்கப்பட்டது, புகுத்தப்பட்டது இல்லை. பொதுவாக குணத்தின் அடிப்படையில் தான் ஒருவன் தகுதி நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறது பகவத்கீதையிலையும் நம்ம பார்க்கிறோம். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகஷக. குணத்தின் அடிப்படையில் அமைந்த கர்மத்தின் அடிப்படையில் தான் வர்ணம் முடிவு பண்ணப்படுது அப்படின்னு. இங்க நந்தனார் ஒரு உயர்ந்த குணத்தோட இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால பாரதியார் சொல்றார், அவரு ஒரு பார்ப்பான் அப்படின்னு சொல்றார். பாரதியாருடைய இந்த ஞான பாடல்கள் தொகுப்புல அச்சமில்லை 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 அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படிங்கிற வரி இந்த தொகுப்புல தான் வருது. ஜெயபேரிகை கொட்டடா அப்படிங்கிறது இந்த தொகுப்புல வர்றதுதான். இதுல வரக்கூடிய ஒரு பாடல் ஹிந்து தர்மத்தினுடைய, சனாதன தர்மத்தினுடைய ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல், சர்வ தர்ம சமபாவம், சர்வாத்ம பாவம், அதை பிரதிபலிக்கிறது மாதிரி இருக்குது. நான் உண்மையில் கும்பமேளா போயிட்டு வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்காக வேண்டிதான் நாம ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கிட்டோம். சுமார் 10 நாள் அங்கே தங்கி இருந்தேன். மறுபடி கும்பமேளா போகிறது மாதிரி ஒரு திட்டம் இருந்தது. பயணச்சீட்டு கிடைக்காததுனால, டிக்கெட் கிடைக்காததுனால போக முடியல. இப்போ இந்த கும்பமேளா அப்படிங்கிறது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அங்க வழக்கமா இந்தியா முழுவதும் இருந்து வருவாங்க. பல்வேறு ரிலீஜியன்ஸ் வருவாங்க, பல்வேறு கேஸ்ட் வருவாங்க, பல்வேறு லாங்குவேஜ் வருவாங்க, பல்வேறு ஸ்டேட் வருவாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க இருந்தே வராங்க. அது ஒரு இன்னொரு டிஃப்ரெண்ட் பிக்சர் உருவாயிருக்கு. ஏன்னா ஆசிரமங்கள், ஹிந்து சமயம் உலகம் முழுக்க போயிட்டுது. அதனால உலகம் முழுக்க ஹிந்து டிவோட்டிஸ் இருக்காங்க. அதனால உலகம் முழுக்க இருந்து வராங்க. இந்த கும்பமேளால ஜாதி அடிப்படையில வேறுபாடுகளோ, மத அடிப்படையில வேறுபாடுகளோ, இன அடிப்படையில வேறுபாடுகளோ, மொழி அடிப்படையில வேறுபாடுகளோ, சமய அடிப்படையில வேறுபாடுகள், சைவம், வைஷ்ணவம், புத்த மதத்துக்காரங்க கூட அங்க இருந்தாங்க. எல்லா மதத்துக்காரங்களும் ஒண்ணுக்குள்ள மண்ணா அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த யுனைடெட் மேனர் எல்லாரும் அங்க ஸ்நானம் பண்ணிட்டு போனாங்க. இந்த கும்பமேளா இன்னைக்கு உருவாக்குனது இல்லை, காலகாலமா நடந்துட்டு இருக்கக்கூடியது. அதனால இந்து மதத்தினுடைய சர்வாத்ம பாவம், ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, ஆத்மா ஒண்ணு, அந்த ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்குது, பகவான் ஒண்ணு,
அந்த பகவான் தான் எல்லாமா இருக்கார். இந்த விஷயங்களை எல்லாம் இந்து மதத்தினுடைய பேசிக் பிரின்சிபல் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் பாரதியார் இந்த ஞான பாடலில் எழுதுறார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்றார். இந்து மதம் ஒவ்வொருத்தருக்கும் தன்னம்பிக்கையை விதைக்கிறது. விவேகானந்த சாமி சொல்வார், நீயும் ஒரு விவேகானந்தன் ஆக முடியும் என்னளவு தன்னம்பிக்கை இருந்தால் அப்படிம்பார். விவேகானந்த சாமி எல்லாருக்கும் ஆத்ம தத்துவத்தை சொல்லணும்னு நினைச்சார். நாம ஒவ்வொருத்தரும் ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அப்படிங்கறத பிரச்சாரம் பண்ணணும்னு நினைச்சார். ஏன்னா அப்போதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும், நம்ம மேல நமக்கு ஒரு ஆத்ம விசுவாசம் வரும் அப்படின்னு நினைச்சார். பாரதியாருடைய ஞான பாடல்கள் அந்த வரியை நம்ம பார்க்கிறோம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும் அப்படின்னு வரிகள், அதுவும் இந்த ஞான பாடல்கள்ல வர்றதா. பாரதியார் சொல்றார் ஒருபடி மேல போய், ஆத்ம ஜெயம் அப்படின்னு ஒரு தலைப்புல, அட மண்ணில் தெரியுது வானம், அது நம் வசப்படல் ஆகாதோ அப்படின்னு. காலனுக்கு உரைத்தல்னு ஒரு தலைப்புல ஒரு பாடல் எழுதுறார். அதுல, காலா உனை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், எந்தன் காலருகே வாடா சற்றே உனை மிதிக்கிறேன், மூலாவென்று கதறிய யானையை காக்கவே நின்றன் முதலைக்கு நேர்ந்ததை மறந்தாயோ கெட்ட மூடனே, ஆலாலம் உண்டவனடி சரணன்ற மார்க்கண்டன் தனது ஆவி கவர போய் நீ பட்ட பாட்டினை அறிகுவேன். பாரதியார் சொல்றார், நான் ஆத்ம விசுவாசம் உள்ளவன், நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஞானம் உள்ளவன், அதனால எனக்கு ஒன்ன கண்டு பயம் இல்லை. ஆதி மூலமேன்னு ஒரு யானை கதறிச்சது, உடனே விஷ்ணு அவருடைய சக்கரத்தை விட்டு அந்த முதலை கிட்ட இருந்து யானையை காப்பாத்தினார். மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கெட்டி பிடிச்சுக்கிட்டு சிவனை வழிபாடு பண்ணார். உன்னை சிவபெருமான் உன்னை காலால உதைச்சாரு. இந்த வரலாறுலாம் எனக்கு தெரியும், அதனால நான் உனக்காக வேண்டி பயப்பட போறதில்ல. மரணத்தை பார்த்து எனக்கு பயம் இல்லை. ஏன்னா மரணம்ங்கிறது இந்த சரீரத்துக்கு, ஆத்மாவுக்கு இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல பாரதியார் பாடுறார். பொதுவா நமக்கு இந்த ஆத்ம ஞானத்தை மறைக்கிறது மாயை. மாயினால மயங்கி நம்ம ஆத்ம ஞானத்தை மறந்து வாழ்க்கையில துன்பப்படுறோம். பாரதியார் அதையும் சொல்றார். சாகத் துணியில் சமுத்திரம் எம்மட்டு மாயையே, சாக துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தை அப்படின்னு திருவிட வீரபாண்டிய கட்டபொம்மன்ல ஒரு வசனம் வரும். அது மாதிரி பாரதியார் சொல்றாரு, சாகத் துணியில் சமுத்திரம் எம்மட்டு மாயையே, இந்த தேகம் பொய்யென்று உணர் தீரரை எஞ்செய்வாய் மாயையே. நாங்க பகவத்கீதை எல்லாம் படிச்சிருக்கிறோம், வேதாந்தம் எல்லாம் படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு தெரியும் இந்த சரீரம் மித்யா, அதனால இது போறதை பத்தி நாங்க கவலைப்படுறது இல்லை. அப்படிப்பட்ட எங்களை நீ என்ன பண்ண முடியும் மாயையே? யாருக்கும் குடியல்லேன் யான் என்பதோர்ந்தனன் மாயையே, நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் தான் அந்த சர்வசக்தி வாய்ந்த பிரம்மம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உந்தன் போர்க்கு அஞ்சுவேனோ பொடியாக்குவேன் உன்னை மாயையே, அதனால உன்னை கண்டு எனக்கு பயம் இல்லை, உன்னை நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற. மாயா அஷ்டகம் நினைக்கிறேன், ஆதிசங்கரருடைய ஒரு பாடல் இருக்குது. திருநாவுக்கரசர் வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பத்துல திருநாவுக்கரசர்
நாமார்க்கும் விடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னு பாட போற. அதை நம்ம அந்த கதையில போகும்போது பார்ப்போம் விரிவா. சங்கு அப்படிங்கிற தலைப்புல பாரதியார் சொல்றார், செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்திடலாம் என்றே எண்ணி இருப்பார் பித்த மனிதர். அவர் சொல்லும் சாத்திரம் பேயுரையாம் என்று இங்கே ஊதேடா சங்கம். உலகத்துல செமிட்டிக் மதங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நாம செத்த பிறகு சொர்க்கம் போலாம் அப்படின்னு சொல்லுது. ஜீவன்னு முக்தி, இங்கேயே இந்த உலகத்திலேயே நாம நிம்மதியா சந்தோஷமா ஆனந்தமாக வாழ முடியும் அப்படிங்கறதுதான் வேதாந்தம். இப்படி வேதாந்தத்தை சொல்லக்கூடிய இந்து மதத்துல பல விதமான இஷ்ட தெய்வ வழிபாடுகள் இருக்கு. சில பேர் அதை சரியா உணர்ந்துக்காம உள்ளது ஒன்றுதான், ஞானிகள் அதை பலவிதமாக கூறுகிறார்கள். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம பொங்கு பல சமயம் எனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய்க்க பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே அப்படிங்கிற ஒரு பாடல்ல உன் தெய்வம் என் தெய்வம் என்று எதிர் வழக்கிடவும் நின்றது. ஒவ்வொருத்தரும் என் தெய்வம் தான் பெருசு, என் தெய்வம் தான் பெருசு, என்னுடைய இஷ்ட தெய்வம் தான் பெருசுன்னு சொல்லும்படியாக நின்ன தெய்வம் எது அப்படின்னு கேட்கிறார் வள்ளலார். அந்த தவறான கருத்தை மாத்துறதுக்காக வேண்டி பாரதியார் ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகாள் பல்ல ஆயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாமினல் கேள்கிறோ பிரஜானம் பிரம்ம அப்படின்னு ரிக்குவேதத்தினுடைய மகா வாக்கியம். நம்மளுடைய அறிவு தெளிவா இருந்ததுன்னா அந்த தெளிவான அறிவு தான் கடவுள். மாடனை காடனை வேடனை போற்றி மயங்கும் மதியிலிகாள் எதனோடும் நின்றோங்கும் அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறியீரோ. The consciousness சைத்தன்யம் சச்சிதானந்தம் தான் கடவுள். அந்த கடவுளை நாம பல்வேறு பேரு வடிவங்கள்ல வழிபடுறோம். சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதிகள் கேளீரோ பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோ. வேதம் வேடம் பல்கோடி ஓர் உண்மைக்கு உளவென்று வேதம் புகன்றிடுமே ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படிங்கிறத பாரதியார் அப்படி சொல்றார். ஆங்கோர் வேடத்தை நீர் உண்மை என்று கொள்வீரு என்று இவ்வேதம் அறியாதே. ஆங்கோர் வேடத்தை நீர் உண்மை என்று கொள்வீர் என்று இவ்வேதம் அறியாதே. பாவம் வேதம் சரி சௌகரியமா இருக்கட்டும் பல விதமான தெய்வ வடிவங்களை ஏற்படுத்தி வச்சா, அவங்க மனசுக்கு ஏற்றது மாதிரி ஒரு வடிவத்துல வழிகாட்டும் பண்ணி வச்சா அதுலயே ஸ்டக்காகி நிக்கிறானே, இப்படி நீ ஸ்டக்காவே அதுக்கு தெரியாம போச்சுதே அப்படிங்கிறார். இப்படி பாரதியார் வேதாந்த கருத்துக்களை நிறைய பாடி வச்சிருக்கிறார். இந்து மதத்தினுடைய சாரத்தை பிழிஞ்சு பாடுனது மாதிரி பாடி வச்சிருக்கிறார். அதுல அவர் நாம வர்ண வேறுபாடுகள் அல்லது ஜாதி வேறுபாடுகள் பார்க்கிறது தப்பு, பல தெய்வங்கள் பேரை சொல்லி சண்டை போடுறது தப்பு, நாலு வர்ணம்னா என்ன அப்படிங்கறத பாரதியார் இப்படி சொல்றார். வேதம் அறிந்தவன் பார்ப்பான் பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான் நீதி நிலை தவறாமல் தண்ட நேமங்கள் செய்பவன் நாய்க்கர் க்ஷத்ரியன், பண்டங்கள் விற்பவன் செட்டி வைஷ்யன், பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி, தொண்டர் என்றோர் வகுப்பு இங்கில்லை தொழில் சோம்பலை போல் இழிவில்லை. ஒருவேளை இப்படி சொன்னா நமக்கு புரியாதோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்றார். அது மாதிரி பெண்களை இழிவுபடுத்தி வச்சிருக்காங்க, மரியாதை கொடுக்கறது இல்லை அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார்,
கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணீர். பெண்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத பாரதியார் சொல்றார். அதனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நாம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ. இந்த மாதிரி பாரதியார் பல விஷயங்கள் சொல்லியிருக்கார். அதனால இந்து மதத்துக்கு ஞானம், அறிவு, பெண்களை மதிக்கிறது, சீர்திருத்தம் இதெல்லாம் நம்முடைய பரம்பரையாக வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். சில பேர் இன்னைக்கு கிளைம் பண்றது மாதிரி 100 வருஷம் முன்னாடி வந்தது, 50 வருஷம் முன்னாடி வந்தது, விடியல் ஆட்சி வந்த பிறகு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் உண்மை இல்லை. இதுக்கு ஒரு வரலாற்று பூர்வமான எவிடன்ஸ் திருத்தொண்டர் தொகை, நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறு. அதுல நாம திருநாவுக்கரசு சுவாமிகள் வரலாறு பார்க்கணும். இது எவ்வளவு ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி கொஞ்சம் நான் ஹிஸ்டரி பின்னாடி போறேன். திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய காலம் பல்லவ மன்னர்களுடைய காலம். பல்லவ மன்னர்கள் அப்படிங்கிறது தொண்டை மண்டலம், சென்னை, காஞ்சிபுரம், இந்த மாதிரி மாமல்லபுரம், கடலூர், இந்த மாதிரி பகுதி தொண்டை மண்டலம் சொல்லும். சுமார் இந்த ஹிஸ்டரி நமக்கு தெரிஞ்சிருக்கிறது பல விதங்களில் பிரயோஜனப்படும். சில நாயன்மார்கள் வாழ்க்கையோடையும் சம்பந்தப்படுது. தமிழகத்தினுடைய பேக்ரவுண்ட் தெரிகிறதுக்கும் இது தேவைப்படும். கிபி 250, அதாவது சி காமனரா 250, இன்னையிலிருந்து 1200 வருஷம் முன்னாடி. அப்போ இந்த பல்லவர் ஆட்சி காலம் தொடங்குது. சுமார் 900 வரையிலும், இன்னையிலிருந்து 1100 வருஷம் முன்னாடி வரையிலும் பல்லவர் ஆட்சி காலம் இருந்தது. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் வரார். ராஜராஜ சோழன் வந்த பிறகு பல்லவர் ஆட்சி காலம் முடியுது. அவர்கள் வெளியுடைய பட்டயங்கள், செப்பேடுகள், கல்வெட்டுகள் இதெல்லாம் நமக்கு எவிடன்ஸா இருக்குது. பிராகிருத மொழியில, சம்ஸ்கிருத மொழியில, தமிழ் மொழியில, கிரந்த எழுத்துல எல்லாம் இவங்க பட்டயங்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த பல்லவர்கள் ஆட்சி காலத்தை நம்ம 3 பிரிவா பிரிக்கலாம். முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள் அப்படின்னு. அதாவது சாதவாகன பேரரசு கொஞ்சம் விக்ரமாதித்தன் ஒரு ராஜா வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? 1000 வருஷம் ஆட்சி பண்ணாரு. அவருக்கு ஒரு மினிஸ்டர் இருந்தாரு, பட்டின்னு பேரு. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா ஆட்சி பண்ணாங்க. விக்ரமாதித்தனும் வேதாளம், இந்த கதை ரொம்ப ஃபேமஸ். அது அனுமார்வால் மாதிரி போயிட்டே இருக்க முடியாம அந்த விக்ரமாதித்தனை ஜெயிச்சது சாலிவாகனர்னு ஒரு, அந்த விக்ரமாதித்தனுடைய ராஜ்யம் முடிவுக்கு வந்தது சாலிவாகனன் ஒரு ராஜாக்கு பிறகு. இந்த சாலிவாகனர்கள் ஆட்சி நடக்குது. அப்போ காஞ்சிபுரம் வரையிலும் அவங்களுடைய ஆட்சி இருக்குது. அப்புறம் இந்த சாதவாகன பேரரசு
கொஞ்சம் தன்னுடைய வலிமை இழக்குது. இழந்த உடனே அந்த பகுதியில் அவங்களுக்கு கீழே ஆட்சியில் இருந்த பல்லவர்கள் டெவலப் ஆகுறாங்க. இதுல பல பல்லவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க காஞ்சிபுரத்தை மையமா வச்சு ஆந்திரா, கர்நாடகத்துல சில பகுதிகள் இப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த பின்னணிய முக்கியம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடுடைய ஃபேப்ரிக் நேச்சர் இதனால ஏற்பட்டது. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பண்றது தெலுங்கு நாட்டை, ஆந்திராவை சேர்ந்த ஓங்கோல் இருந்து வந்த ஒரு குடும்பம். இதுக்கு வித்து அந்த பல்லவ ஆட்சி காலத்திலேயே நடந்துட்டு சுமார் 1200 வருஷத்துக்கு முன்னாடி, 1200 1800 வருஷத்துக்கு முன்னாடி. சுமார் 1600 வருஷத்துக்கு முன்னே வட இந்தியாவில் குப்த பேரரசு, இந்தியாவினுடைய பொற்கால ஆட்சின்னு சொல்லக்கூடிய என்ன சொல்லுவோம் கோல்டன் ரூல் அப்படி சொல்லக்கூடிய ஆட்சி. அவங்க ஆட்சியில தான் ஆரியபட்டர், வராகமிகிரர், சரகர், சுஷ்ருதர், இந்த மாதிரி எல்லா சயின்ஸ் ஃபீல்டுலையும் இந்தியா ரொம்ப உன்னதத்தில் இருந்தது இந்த குப்தர்கள் ஆட்சி காலத்தில். அந்த குப்தர்கள் ஆட்சி காலத்துல அவங்க தென்னிந்தியாவுக்கு வந்தாங்க, பல்லவ ராஜாவை தோக்கடிச்சாங்க அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. எவ்வளவு ஹிஸ்டாரிக்கல் இந்தியன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுக்காக அந்த விவரம் சொல்றேன். கொஞ்சம் நம்முடைய மெயின் ஸ்ட்ரீமுக்கு சம்பந்தம் இல்லாம இருந்தாலும் அது ஹிஸ்டாரிக்கல் சொல்றதுக்கு இது தேவைப்படுங்கனால சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்ன பிற்கால பல்லவர்கள் வராங்க, இடைக்கால பல்லவர்கள். இந்த காலத்துல தமிழ்நாடு களப்பிரர்கள் ஒரு ராஜாக்களுடைய ஆட்சியில் இருக்குது. பொதுவா தமிழ்நாட்டினுடைய இருண்ட காலம் அப்படின்னு இந்த களப்பிரர் ஆட்சி காலம் சொல்லப்படுது. இந்த காஞ்சியில பல்லவர்கள் இருந்த பகுதி தவிர மற்ற தமிழ்நாட்டு பகுதிகள் எல்லாம் இந்த களப்பிரர்கள் கீழே வந்துட்டது. தமிழ் தன்னுடைய பெருமையிலிருந்து கீழே போகுது. தமிழ்நாடு அந்நிய ஆட்சியின் கீழே வருது. ஒரு விதத்தில் சொன்னா இஸ்லாமியர்கள் ஆட்சியில இந்தியா எப்படி இருந்ததோ அதே மாதிரி களப்பிரர்கள் ஆட்சியிலையும் இந்தியா இருந்தது. இந்த சூழ்நிலையில சிம்ம விஷ்ணு அப்படிங்கிற ஒரு ராஜா இந்த களப்பிரர்களை தோக்கடிச்சு விரட்டுறார். சோழர்கள் எல்லாம் அவங்க கீழே இருந்தவங்க, அவங்கள ஜெயிக்கிறார். சேரனை ஜெயிக்கிறார், அதாவது கேரளா. இலங்கை வேந்தனையும் ஜெயிக்கிறார். இப்படி பல்லவ ராஜ்யம் மீண்டும் உருவாகுது. இதுல சிம்ம விஷ்ணுவுக்கு பிறகு அவருடைய பையன் முதலாம் மகேந்திர வர்மன் ஆட்சிக்கு வரார். இவரு தான் நமக்கு திருநாவுக்கரசரோட சம்பந்தப்பட்ட முக்கியமான ராஜா. இந்த முதலாம் மகேந்திரவர்மன் ரொம்ப திறமசாலி, ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். அதனால அவருக்கு விசித்திர சித்தன் அப்படிங்கிற பேர் உண்டு. இவர் சாளுக்கிய ராஜாக்களை வென்றார், கங்கர்களை அடக்கினார். இவருடைய காலத்துல இவர் முதல்ல சமண மதத்துல இருந்தார். மன்னிக்கணும், ஆமா, ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். திருநாவுக்கரசு சுவாமிகள், திருஞான சம்பந்த சுவாமிகள் காலத்துல இந்தியாவில் இந்து மதம் கிடையாது, அந்நிய மதங்கள் கோலோச்சி இருந்தது. இந்து மதம் ரொம்ப பலகீனமான நிலையில இருந்தது. அது ஒரு காரணம், களப்பிரர்கள் ஆட்சி இருந்து அதுக்கு பிறகு பல்லவ ஆட்சி வர்றது. அப்ப இந்த மகேந்திரவர்மன், முதலாம் மகேந்திரவர்மன் முதல்ல சமணனாக இருந்தார். திருநாவுக்கரசு சுவாமிகள் இடைக்காலத்துல சமணனாக மதம் மாற்றப்பட்டு
அப்புறம் தாய் மதத்துக்கு திருப்பி வந்தார். கன்வெர்ட் ஆகி ரீகன்வெர்ட் ஆகி சைவ மதத்துக்கு இந்து மதத்துக்கு வந்தார். இது சமணர்களுக்கு பிடிக்கல. அப்ப அவங்க இந்த முதலாம் மகேந்திரவர்மனை தூண்டி விட்டு அவரை கொல்றதுக்கு, அவருக்கு துன்பம் கொடுக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் பண்றாங்க. இந்த கதை ஓரளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரகலாதன் கதை நாம மகாபாரதத்துல பார்த்தோம். நரசிம்மர் அவதாரம் எடுத்து, விஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து பிரகலாதனை காப்பாற்றுவார். அதுக்கு முன்னாடி பிரகலாதனுக்கு அவனுடைய அப்பா ஹிரண்யவசிப்பு பலவிதமான துன்பங்கள் கொடுப்பார், பல விதத்துல கொல்ல முயற்சி பண்ணுவார். அவரை ஹிந்து மதத்தை பின்பற்றாம விஷ்ணுவை கும்பிடாம ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுவார். அதுல எல்லாம் கடவுள் அருளால அவர் ஜெயிச்சு வருவார். இதே மாதிரி ஒரு சிமிலாரிட்டிய நீங்க திருநாவுக்கரசர் வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். நம்ம அதெல்லாம் பிறகு விவரமா பார்க்க போறோம். பிறகு தன்னுடைய கொலை முயற்சி ஒன்றும் பலிக்காததுனால ராஜா முதலாம் மகேந்திரவர்மன் மனம் திருந்தி அவரும் சைவ மதத்துக்கு வந்தார். முதலாம் மகேந்திரவர்மனை சைவ மதத்துக்கு மாற்றினது திருநாவுக்கரசு சுவாமிகள். அதனால இந்த பல்லவ ராஜ்யத்தினுடைய வரலாறோட சைவ சமய குறவரான திருநாவுக்கரசர் வாழ்க்கையும் சம்பந்தப்படும். இந்த மகேந்திரவர்மனுக்கு பிறகு நரசிம்மவர்மன் வரார். இவரு அந்த சமயத்தில் சாளுக்கிய மன்னர்கள் அப்படின்னு ஒரு குரூப், மகாராஷ்டிரா ஏரியான்னு வச்சுக்கலாம், மகாராஷ்டிரா கர்நாடகா ஏரியா, அங்க இருந்து வந்து தமிழ்நாட்டுக்குள்ள படையெடுத்து தொந்தரவு கொடுப்பாங்க. இந்த முதலாம் நரசிம்மவர்மன் அந்த ராஜாவை படையெடுத்து போய் அவருடைய கொட்டத்தை ஒடுக்கினார். அவருடைய தலைநகரத்துக்கு பேரு வாதாபி. ரொம்ப ஒரு பிரபலமான கர்நாடக சங்கீத பாடல் வாதாபி கணபதி. அந்த பாடல் இந்த வாதாபியை வச்சு வந்ததுதான். இந்த முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனுக்கு வாதாபியை ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணது யாரு அப்படின்னா பரஞ்சோதி அப்படிங்கிற ஒரு தளபதி. தமிழ்நாட்டில் இப்ப நிறைய தடுக்கி விழுந்தா நிறைய தளபதி வந்துட்டாங்க. அந்த மாதிரி கோமாளி தளபதி இல்லை இவரு ரொம்ப பலம் வாய்ந்த தளபதி. பின்னாடி இவர் தான் சிறுத்தொண்ட நாயனார் அப்படிங்கிற பேரால நாம பார்க்க போறோம். நான் நினைக்கிறேன் அந்த கதையெல்லாம் நான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன திடுதுப்புன்னு அந்த கதையை சொன்னா உங்களுக்கு ஷாக் ஆயிடும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கிட்டு அந்த கதையை சொல்ல நான் அதை ஒதுக்கி வச்சிருக்கிறேன். இந்த சிறுத்தொண்ட நாயனார் நான் சொல்லாம ஒதுக்கி வச்சிருக்கிற ஒரு கதை. இந்த சிறுத்தொண்ட நாயனார் முதலாம் நரசிம்மவர்ம பல்லவ ராஜாவுக்கு படை தளபதி, என்ன சொல்ற ஜெனரல். அந்த ஜெனரல் தான் போய் வாதாபிய தீக்கிரையாக்குனது, சாளுக்கியரை தோற்கடிச்சதெல்லாம். அப்போ சிறுத்தொண்ட நாயனாரும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர். இதற்கு நமக்கு எவிடன்ஸ் இருக்கு. அப்புறம் முதலாம் நரசிம்மவர்மன் பாண்டியரோட சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கார், இலங்கை சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கிறார். இவருடைய காலத்துல சீனால இருந்து யுவான் சுவாங் இந்தியாவுக்கு வந்தார். சீனா பயணி யுவான் சுவாங் காமன் எரா 640, இன்னையில இருந்து 1500 வருஷத்துக்கு முன்னே, 1400 வருஷத்துக்கு முன்னே அவர் வந்து காஞ்சிபுரத்தை பத்தி, பல்லவ ராஜ்யத்தை பத்தி நோட்ஸ் எழுதியிருக்கிறார். இந்த நரசிம்மவர்மன் காலத்துல தான் நாமக்கல் நரசிங்க பெருமாள் குகை கோயில், மாமல்லபுரத்துல மகிஷாசுர மண்டபம், வராக மண்டபம், குகை கோயில், அப்புறம் ஒற்றை கல்ல கோயில்கள் அமைக்கிறது எல்லாம் மகாபலிபுரத்துல. இன்னைக்கு சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய மகாபலிபுரம், அன்னைக்கு மாமல்லபுரம்
அப்படின்னு சொல்லி பேர்ல இருந்தது. பஞ்சபாண்டவர் தேர் அப்படிங்கிற ஒற்றைக்கல் கோவில்கள் 5 இதெல்லாம் அமைச்சது இந்த நரசிம்மவர்மன். அந்த சமயத்துல இங்க இது ஒரு மகாபலிபுரம் ஒரு ஹார்பராகவும் இருந்திருக்கு. அதை இவங்க எல்லாம் விட்டுட்டு போன எவிடன்ஸ் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னே இருக்கு. உங்களுக்கு இந்த தகவல் கேள்விப்பட்டீங்களா தெரியல, பிரமிடு பத்தி நிறைய கதை அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப ரீசன்ட் ரிசர்ச்ல நாம வெளியே பார்க்கறது பிரமிடுடைய டூம் மட்டும்தான். அதுக்கு கீழே 640 மீட்டர் ஆழத்துல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு இப்ப ரீசெண்டா லேசர் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நீ பிரமிடு பத்தி நிறைய புது புது தகவல்கள் வரப்போகுது. பொதுவா இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாம் இந்த நுனிப்புல்லு மேயறது மாதிரி மேம்போக்கான மேலோட்டமான தகவல்களை தந்து நம்மளை ஏமாத்தி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஹிஸ்டரியும் தெரியாது, சயின்ஸும் தெரியாது. இப்பதான் அவங்க டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் டெவலப் ஆக புது புது தகவல்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது இப்ப ரீசெண்டா பிரமிடு விஷயமா வெளிவந்த தகவல். அது மாதிரி இவருக்கு பிறகு முதலாம் பரமேஸ்வரவர்மன் அப்படின்னு ஒரு ராஜா வந்தார். அவருடைய ராஜாத்துல கூரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு சிவன் கோவில் கட்டியிருக்கார். கூரத்தாழ்வான் அப்படின்னு ஒரு ஆள் உண்டு. அவர் இந்த கூரம் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர். ராமானுஜர் வாழ்க்கையில இவர் ரொம்ப முக்கியமானவர். வைஷ்ணவ வரலாறு ஹிஸ்டரியில அவர் ரொம்ப முக்கியமானவர். அவர் பிறந்த ஊர் கூரம். அங்க உள்ள சிவன் கோவில் இந்த ராஜா கட்டினார். அங்க ஒரு வைஷ்ணவ கோவிலும் கட்டப்பட்டது பிறகு வந்த ஒரு பல்லவ மன்னனால. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இந்த கூரம் அப்படிங்கிற சிவன் கோவில் இருக்கு. காஞ்சிபுரம் நம் ஒரு நல்ல அறிமுகமான ஒரு ஊருங்கிறனால அந்த பேரை சொல்றேன். இதுக்கு அடுத்தது 2ஆம் நரசிம்மவர்மன் வராரு. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில். இந்த கைலாசநாதர் கோவில் எப்படின்னா மண்ணால கட்டப்பட்ட கோவில். அப்புறம் அந்த கோவில் கருவறையில நீங்க நுழைஞ்சீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கம் பட்டப்பட்டையா இருக்கும். நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அதுல ஒரு பக்கத்துல ஒரு சின்ன துவாரம் இருக்கும். அது நாம இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு அடையாளமான ஜனனம் துவாரம். அடுத்ததா அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த கோவில் கர்ப்பகிரகத்தை நீங்க சுத்தி வந்துடலாம். ஆனா அதுக்குள்ள போன பிறகு கோவில் கர்ப்பகிரகம் பகவான் தெரிய மாட்டார். உலகத்துக்குள்ள வந்த பிறகு நம்ம பகவானை மறந்துடுவோம், பார்க்க மாட்டோம். அதை வெளிப்படுத்துறது மாதிரி அந்த அமைப்பு இருக்கும். அப்புறம் அதுக்குள்ளேயே நீங்க ஒரு சுரங்கம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள தவழ்ந்து வரணும், ஊந்து வரணும். அப்படி மறுபக்கம் வெளியே வந்தீங்கன்னா வெளியே வர்றத ரொம்ப கஷ்டமா இருக்கும். உலகத்துக்கு உள்ள வர்றது ஈஸி, உலகத்தை விட்டு வெளியே போகிறது, முக்தி அடைகிறது, மோட்சம் அடைகிறது கஷ்டங்கிறது மாதிரி வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுல வெளியே வந்த பிறகு திருப்பி பகவானை பார்க்கலாம். அந்த மாதிரி வடிவமைப்புல அந்த கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரத்தில் கட்டியிருக்கும். இதுவும் பல்லவர் ஆட்சியில கட்டப்பட்ட கோவில். பொதுவா சென்னையும் அதை சுற்றி உள்ள இடங்கள்லயும் கட்டப்பட்ட பிரபலமான இன்னைக்கு இருக்கக்கூடிய கோவில்கள் முக்கியவாறும் பல்லவர்களால் கட்டப்பட்ட சிவன் விஷ்ணு கோவில்கள். நான் அண்மையில கும்பமேளா போயிட்டு வரும்போது சென்னையில கொஞ்ச நாள் தங்கி இருந்தேன். அதாவது 2வது ட்ரிப்பு கும்பமேளா போகிறதுக்கு முன்ன போகணும்னு நினைச்சு தங்கி இருந்தேன். அந்த சமயத்தில் சென்னையில ஒரு சில இடங்கள் போன போது என் மனசுல தோணுன ஒரு விஷயம், சில விஷயங்களை பார்த்து கொஞ்சம் ரத்த கண்ணீரே வந்துட்டது. அங்க கோவில்கள் ஒரு விசேஷம் பார்த்தேன். பொதுவா கோவில்களை நம்ம முன் வாசல் வழியா போனா நேர பகவானை பார்க்கலாம். ஆனா தொண்டை மண்டலத்து கோவில்ல முன் வாசல் வழியா நீங்க போக மாட்டீங்க, பக்கவாட்டு வாசல் வழியா போவீங்க. அப்புறம் போய் பகவானை பார்ப்பீங்க. இது ஒரு வித்தியாசம். நான் போன 2-3 கோவில்ல நான் கவனிச்சேன். அங்க ஒரு நரசிம்மர் கோவிலுக்கு போனேன், சுந்தரர் மூர்த்தி நாயனார் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலத்துக்கு போனேன், திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலத்துக்கு போனேன். இந்த மாதிரி கோவில்கள்ல எல்லாமே இதை பார்க்கிறேன்.
அப்புறம் ஒரு கோவில்ல அந்த கோவிலை புதுப்பிக்கிறேன் பேர் வழி, ரெனோவேஷன் பண்றேன் பேர் வழின்னு சொல்லிக்கிட்டு அடிச்சு உடைச்சிட்டு இருந்தாங்க, எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. நிறைய எவிடன்ஸை, கல்வெட்டுகளை எல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சுதுன்னா, பாடல் பெற்ற தலங்களுக்கு சிவ பக்தர்கள் வாழ்க்கையில ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு விரதம் எடுத்து நாம தீர்த்த யாத்திரை போக ஆரம்பிச்சால் ஒருவேளை இந்த ஸ்தலங்கள் எல்லாம் மீண்டும் தொடங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது மீண்டும் நம்ம பல்லவ பேரரசு வரலாறுக்கு வருவோம். 2ஆம் பரமேஸ்வரவர்மன் ஒரு ராஜா வரார். அதுக்கு அடுத்தது பிற்கால பல்லவர்கள் ஆட்சி வரும். இது கிமு 700 இன்னையிலிருந்து ஒரு 1300 வருஷத்துக்கு முன்ன. இந்த சமயத்துல பல்லவர்கள் என்ன பண்றாங்க, 2 குரூப்பா பிரிகிறாங்க. ஒரு குரூப் பாண்டிய ராஜாவோட தொடர்பு வச்சு தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க முயற்சி பண்ணுது. இன்னொரு குரூப் சோழர்களோட தொடர்பு வச்சு தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க முயற்சி பண்ணுது. இந்த முயற்சியில சோழர்கள் கை ஓங்குற காலம் அது. இந்த இடத்துலதான் ராஜராஜ சோழனுடைய அண்ணன் ஆதித்ய சோழன் வரார். அவரோட தொடர்பு வச்ச பல்லவர்கள் ஜெயிக்கிறாங்க, பாண்டிய மன்னனை தோற்கடிக்கிறாங்க, சொல்ல போன கொல்லவே செய்யறாங்க. அதனால பாண்டியனோட தொடர்பு வச்ச பல்லவர்கள் தோத்து போறாங்க. இதை தொடர்ந்து ஆதித்ய சோழன் பல்லவர்களையும் தோற்கடிச்சு சோழ சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுறார். இதற்கு பிறகு ராஜராஜ சோழன் வராரு. ராஜராஜ சோழன் வந்துதான் 12 திருமுறைகளை, முக்கியமா தேவாரங்க பாடல்களை மீட்டெடுக்கிறாரு, அதை கோவில்களில் ஓத வைக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தேர்கோவிலுடைய கோபுரத்தை ஒட்டித்தான் கைலாசநாதர் கோவில் கோபுரம் அமைக்கப்பட்டது. அதை விட பெருசா, அதையும் விட பெருசா அத மாடல் அமைக்கப்பட்டது தான் பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் கட்டின கோவில் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இப்படி ஆதித்ய சோழன் தலைமுறை வந்த பிறகு சோழர்கள் கை ஓங்குது. ஆதித்ய சோழனை இந்த யுத்தத்தில் நடந்த சில தனிப்பட்ட விருப்பு வெறுப்புல ஆதித்ய சோழனை கொண்டுறாங்க. அதனால அதுக்கு அடுத்தது ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வர. அதுக்கு பிறகு அந்த ஆட்சி பரம்பரையில தான் குலோத்துங்க சோழன் வராரு. குலோத்துங்க சோழனுக்கு தான் ஒரு மந்திரியாட்டு சேக்கிழார் வராரு. சேக்கிழார் தான் இந்த பெரிய புராணத்தை எழுதுறாரு. இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இதுல கோவில்கள், இவங்க கெட்டின கோவில்கள் சம்பந்தமா சில டீடைல். அதாவது பல்லவர்கள் ஆட்சியில இவங்க ஆந்திராவிலையும் சில பகுதிகளை வென்று ஆட்சி பண்ணாங்கன்னு சொன்னேன். அப்படி இவங்க ஆட்சி பண்ணதுல ஆந்திராவில் உருவாக்கப்பட்டதான் அமராவதி அப்படிங்கிற இடம். அந்த அமராவதி தான் இன்னைக்கு ஆந்திராவுக்கு தலைநகர் ஆக போகுது. ஹைதராபாத் வந்து தெலுங்கானாவுக்கு கொடுக்கணும். ஒன்று சேர்ந்த ஆந்திராவுக்கு ஹைதராபாத் தலைநகராக இருந்தது. இப்போ அது ரெண்டா பிரிச்சுட்டு தெலுங்கானா ஆந்திரான்னு.
அதில் ஆந்திராவுக்கு தலைநகரம் அமராவதியை கொண்டு வரலான்னு ஒரு ப்ரொபோசல் இருந்தது. அது இந்த பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் உருவான ஒரு நகரம். இனி இந்த பல்லவர்கள் பொதுவா தங்களை பரத்வாஜ கோத்திரத்துல வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக பரத்வாஜ கோத்திரம் அப்படிங்கிற அது பிராமணர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு. அப்படி பொதுவாக பிராமணர்கள் தங்களை பரத்வாஜ கோத்திரம் சொல்லுவாங்க. இது அவர்கள் எழுதின கல்வெட்டுகளில் இருந்து நமக்கு கிடைக்கிற தகவல்கள். இவர்கள் அக்னிஷ்டோமம், வாஜபேயம், அஸ்வமேதம் இந்த மாதிரி யாகங்கள் எல்லாம் கூட செய்திருக்காங்க. இதெல்லாம் வேத காலத்துல இருந்தது, அப்பதான் செய்தாங்க அப்படின்னு இல்லை. இன்னைக்கு ஒரு 1800 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவர்கள் அவங்க ஆட்சி காலத்துல பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய இன்னொரு கல்வெட்டுல இருந்து எவிடன்ஸ்ல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, துரோணருடைய வம்சாவழி நாங்க, துரோணர் மகாபாரதம் அந்த வம்சாவழி நாங்க அப்படின்னு இவங்களே எவிடன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது 3வது சிம்மவர்மன் அவர் வெளியிட்ட பள்ளன்கோயில் செப்பேட்ல, காப்பர் பிளேட்ல துரோணருடைய தந்தை பரத்வாஜ முனிவர், பல்லவர் மரபு அதுல இருந்தா வந்தது அப்படிங்கிற அந்த தகவல் வருது. அதனால பல்லவர்கள் பரத்வாஜ கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு 2-3 எவிடன்ஸ் நமக்கு இப்படி கிடைக்கும். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய வரலாற்றை மறைக்கிறதுக்கும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கும் ஒரு கூட்டம் தெரியுது. அவங்க நிறைய கட்டுக்கதைகளை பரப்பிட்டு இருக்காங்க. அதனால இந்த விஷயங்களை நான் சொல்ல வேண்டி வருது. பொதுவா நான் சொன்னேன், காஞ்சிபுரம் மட்டும் பல்லவர்களால களப்பிரர் ஆட்சிக்கு வராம காப்பாற்றப்பட்டது. அதனால இந்தியாவில் இருந்த பல்கலைக்கழகங்கள் அல்லது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் இந்தியனுடைய ட்ரெடிஷன் பாதுகாக்கப்பட்டது காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் பல்கலைக்கழகங்கள் இருந்தது. உங்களுக்கு இப்படி ஒரு கதை கூட தெரியும்னு நினைக்கிறேன். 7வது அறிவா ஒரு சீனாவில் இருந்து தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் சீனாவுக்கு போனாரு அப்படி ஒரு கதை வருமே. 7வது அறிவு படம் தானா? அது பேரு மறந்துட்டேன். நம்ம நாட்டில இருந்து போன ஒரு சித்தர்னு சொல்லுவாங்க. போதி தர்மன். அந்த போதி தர்மர் இந்த காஞ்சிபுரத்துல இருந்து தான் சீனாவுக்கு போனார் அப்படின்னு அந்த பேக்ரவுண்ட் வரலாறு சொல்லுது. அதனால காஞ்சிபுரம் மற்ற தமிழ்நாட்டு பகுதிகளோட ஒரு யுனிக்கா இருந்ததுக்கு காரணம் பல்லவர்களால அது மற்றவர்கள் ஆட்சிக்கு கீழே வராம இருந்தது. அதனால நம்முடைய ட்ரெடிஷன் இந்த காஞ்சிபுரம் பகுதியில பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு களப்பிரர்களால டேமேஜ் ஆகாத பகுதி. உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கிற இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, தஞ்சாவூர் வரைக்கும் முஸ்லீம்களுடைய அட்டூழியம் நடந்திருக்கு. விஜயநகர ராஜாக்கள், சிவாஜி மகாராஜ் இவங்கெல்லாம் அதை அப்பப்போ தடுத்திருக்காங்க. ஆனாலும் அவங்க அட்டூழியம் இங்க வரை உண்டு. தஞ்சாவூருக்கு கீழே வந்தீங்கன்னா ஒரு பிரிஸ்கைன் தமிழ்நாடு பார்க்கலாம். அங்க வேற ஆட்சிகளுடைய தாக்கம் எல்லாம் இருக்காது. நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு பெட்டரா இருக்கும். அதிகம் டேமேஜ் இல்லாம இருக்கும் கோவில்கள் எல்லாம். இதே மாதிரி ஒரு சூழல் தான் கிபி 200 இருந்து கிபி 900 வரைக்கும் ஒரு 700 வருஷம் காஞ்சிபுரத்துல இருந்தது. காஞ்சிபுரத்தை அப்படி காப்பாத்தி வச்சது பல்லவர்கள். அது ஒரு விஷயம். நாம பல்லவர்களுக்கு அந்த விஷயத்துல நாம நன்றி கடன் பட்டவங்க.
மகாபலிபுரத்தில் உள்ள ஆதிவராகர் கோவில், குகை கோவில பல்லவர்கள் தான் கட்டினாங்க. ஆந்திராவில் வாகாடகர் கட்டின அஜந்தா குகை கோயில், விஷ்ணுகுண்டர் அப்படிங்கிற ஒரு கிருஷ்ணை ஆற்றங்கரையில் கட்டின பல குகை கோயில், இதெல்லாம் பார்த்துட்டு அதை மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இவங்க கொண்டு வந்தாங்க. இவர்களுடைய சபையில பாரவி அப்படிங்கிற ஒரு புலவர் இருந்தார். காளிதாசன் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இத மாதிரி ஒரு பிரபலமான புலவர் சம்ஸ்கிருதத்துல பாரவி, அவர் இவங்க சபையில இருந்திருக்கிறார். பிறகு அவருடைய பையன் தண்டி, அவரும் இவங்க சபையில இருந்திருக்கிறார். இவங்கெல்லாம் ஹிஸ்டரியில வரக்கூடிய முக்கியமான ஃபிகர் ஆகும், அதனால நான் அவங்க பேரை சொல்றேன். அப்புறம் மகேந்திரவர்மன், அதாவது திருநாவுக்கரசு சுவாமிகளால தாய்மதம் திருப்பப்பட்ட ராஜா. இவரு தமிழகத்துல பல மலை கோயில்களை கட்டினார். மாமண்டூர், மகேந்திரவாடி, சிங்கவரம், நாமக்கல், இந்த இடங்களில் உள்ள பெருமாள் கோவில் எல்லாம் இந்த ராஜா தான் கட்டார். அவர் மாறினது சைவ மதம், கெட்டுனது பெருமாள் கோவில். இதுல இருந்து என்ன தெரியுது? சிவனும் அரியும் ஒண்ணு, அறியாத வாயிலும் மண்ணுன்னு தான் நம்முடைய பெரியவர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி சீயமங்கலம், பல்லாவரம், பல்லாவரம்ங்கிறது சென்னையில் இருக்கிற ஒரு இடம், வல்லம், தளவானூர், திருக்கழுக்குன்றம், இது வந்து சென்னை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர், திருச்சி, இந்த இடங்கள் எல்லாம் சிவன் கோவில் கட்டினார். மண்டபப்பட்டில் ஒரு மும்மூர்த்தி கோவில், சித்தன்ன வாசல்ல சமணர் கோவில், சமண மதத்தில் இருந்த போது கட்டியிருந்திருப்பார். இதெல்லாம் அவர் கட்டினார். இவருடைய ராஜ்யம் வந்து கிருஷ்ணா நதி, இன்னைக்கு இருக்கிற ஆந்திரா வரைக்கும் பரவி இருந்தது. இவர் வடமொழியில, தமிழ் மொழியில எல்லாம் நூல்கள் எழுதியிருக்கிறார். சிற்பம், ஓவியம், நடனம், கலை எல்லாமே இவருடைய காட்சியில ரொம்ப சிறப்பா இருந்தது. அடுத்தது நரசிம்மவர்மன் வராரு. இவரு வாதாபி கொண்டான் அப்படின்னு பட்டம் வாங்கினவர். மாமல்லபுரம் கன்ஸ்ட்ரக்ஷன் இவருடைய. இலங்கை ராஜா மானவர்மன் உதவி கேட்ட போது இந்த நரசிம்மன் அவருக்கு படை அனுப்பி உதவி பண்ணார். யுவான் சுவாங் இங்க வந்தபோது நாடு நல்ல செல்வ செழிப்பா இருக்கு, மக்கள் எல்லாம் நல்ல தைரியசாலிகள், இலங்கையோடு இவங்களுக்கு கடல் வாணிகம்லாம் நடக்குது அப்படின்லாம் எழுதியிருக்கிறார். சுமார் 16,000 பௌத்த துறவிகள் வாழ்ந்திருக்காங்க இவருடைய ஆட்சி காலத்துல. நாமக்கல் மலையடியில உள்ள நரசிங்க பெருமாள் கோவில், புதுக்கோட்டையில உள்ள குடுமியாமலை குகை கோவில், இதெல்லாம் இவருடைய கைவண்ணத்தில் உருவான கோவில்கள். பஞ்சபாண்டவர் தேர் அப்படிங்கிற கோவில்கள் மாமல்லபுரத்தில் ரொம்ப ஃபேமஸ், அது இவருடையது. அப்புறம் கிருஷ்ணன் கோவர்த்தன மலையை தாங்கி நிற்கக்கூடிய காட்சி, கங்கை பிரவாகம் எடுத்து வரக்கூடிய காட்சி, இந்த மாதிரி கோவிலெல்லாம் கூட நரசிம்மன் மாமல்லபுரத்தில் வச்சிருக்கிறார். அப்புறம் இவருக்கு பிறகு ராசசிம்மன் ஆட்சிக்கு வரார். இவருடைய ஆட்சியில தான் பாரவியினுடைய பையன் தண்டி அரசவை புலவர்ல இருந்தார். பேரன் இல்ல, கொள்ளு பேரன். அதுக்கப்புறம் பின்னாடி வந்த ஒரு பல்லவ ராஜா, அவருடைய பேரு 2ஆம் நந்திவர்மன். இந்த ராஜா கொஞ்சம் முக்கியமான ராஜா, ஏன்னா இவருடைய பையன் ரொம்ப முக்கியம். இவரு பஞ்சபாண்டவர் மலையில சமணருக்கு ஒரு குகை அமைச்சு கொடுத்தார். வால்மீகி
மாதிரி கவிதை எழுதுவதில் திறமசாலின்னு பேர் வாங்கினவர். இவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு வடவேங்கடம் முதல் புதுக்கோட்டை வரை இந்த ஆட்சி இருந்தது. இவருடைய பையன் தான் 3ஆம் நந்திவர்மன். நான் இதுவரைக்கும் அவரை பத்தி குறிப்பா சொல்லல. இவரு ஒரு ரொம்ப திறமசாலியான ராஜாவா இருந்தார். எதிர்த்தவங்களை எல்லாம் ஜெயிச்ச ஒரு ராஜா. பாண்டியர்களை தோக்கடிச்சார். இவருடைய வெற்றிகளை மையமா வச்சுதான் தமிழ்ல நந்தி கலம்பகம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்திருக்கு. இவருடைய காலத்துல நிறைய தமிழ் நூல்களும் வெளிவந்தது. தமிழுக்கு மீண்டும் ஒரு மீட்சி வந்தது இவருடைய காலத்துல அப்படின்னு சொல்லலாம். மகேந்திரவர்மன் காலத்திலேயே தொடங்கிட்டது, அதனுடைய உச்சத்துக்கு வந்தது அப்படின்னு நாம சொல்லலாம். சேக்கிழார் இந்த ராஜாவை பத்தி நாடு அறநெறியில் செல்ல அறநெறி வளர்த்தான் அப்படின்னு ஒரு குறிப்பை எழுதுறார். சேக்கிழாராலையும் குறிப்பிடப்பட்ட ஒரு ராஜா இந்த 3ஆம் நந்திவர்மன். சில ஒரு சின்ன குறிப்புகள். இப்போ நாம சரி, இனி அவகாசம் இல்லை. அடுத்த வகுப்புல நாம திருநாவுக்கரசு சுவாமிகள் வரலாறு தொடங்குவோம். ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்டுக்கலாம். சுவாமிஜி கொஞ்சம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் சொல்றீங்களா? 2 பேர் உட்காந்துருக்கான், அப்புறம் அவங்க வரவே மாட்டாங்க. அப்புறம் எல்லாம் தமிழை முடிச்சிட்டீங்களா? இங்கிலீஷ்ல கொஞ்சம் பிரீஃபா. We started this class after a bit gap as I went to Kumbh Mela. So in the previous class we have seen Nandanar Nayanar, Tirunalai Povar Nayanar history and Chandeshwar Nayanar history. But by listening to whatever I have told, some 18 stories, some people may think these are all just cock and bull stories. But I wanted to change the wrong perception. So today I started with some historical background around this 64 Nayanmar's life. This historical background is more connected with Tirunavukkarasu Swami, Thiruஞான சம்பந்த Swami, then the reserved history, Siruttonda Nayanar story and so on. Of course, until Chekirar I have told. And this, some of the Nayanmar story happens, not all, some of the Nayanmar story happens between 200 to 900 year. That is some 1800 years back to 1100 years back. So in the Pallava kingdom, which were very prominent in this time, Kanchipuram, which is nearby Madras, Chennai, is the capital. Most of the time, there were times when they didn't have Kanchipuram as their capital due to fights. Still, most of the time Kanchipuram was their capital. So around Kanchipuram, lot of things happened. Particularly when Tamil Nadu was under Kalapura rule. Kalapura was rulers like Muslims. They destroyed our culture, history, religion, everything, language, including language.
So at that time, Kanchipuram was the savior of Tamil culture, Tamil literature. It is believed in this time Tamil literature was translated into Sanskritam. So in that way also Tamil literature was preserved. And from this Kanchipuram, later when they gained power, they brought under Chola kingdom, Pandya kingdom, Chera kingdom under their control. Among them, in the medieval period of Pallava kingdom was first Magendra Varma. In his time, Tirunavukarasu Swami was in Jaina religion. This king also was Jaina. The kingdom Tamil Nadu was under Jaina influence. So, though born in Hinduism, Tirunavukarasu Swami converted to Jaina. Then later things happened, we will see in the next class. So he reconverted back to Hinduism. So this was intolerable to Jaina people. So they went to the king Mahendra Varma and persuaded him to kill Tirunavukarasu Swami. So he made many attempts, like Hiranyakasipu made for Prahalada, but all his attempts he failed. So he got converted to Hinduism back by Tirunavukarasu Swami. So one point which I didn't mention in Tamil, the novel, historical novel, Sivakamiyin Sabalam, is weaved around this Tirunavukarasu Swami time, around Mahendra Varma Raja. So then these people, after Mahendra Varman converted to Hinduism, his son, he was a great warrior, and after that, after some generation, there was a third Nandi Varma, until Aditya Chola comes in picture, that is around 900. The Pallava kingdom was in vogue, and they constructed many Saiva temple, Vaishnava temple, so many temple, whatever you see around Chennai. All are construction of this Pallava kingdom Rajas. And later, Chekada Swami also mentions the third Nandivarma as a king, very Chengol Archi, very Raja with righteous king rule. The Chekada Swami praised him like that. So after this, Aditya Chola came into picture, who is elder brother of Rajaraja Chola. The Pallava kingdom decline started. Then Rajaraja Chola came. He brought out Devara literature and he made them should be chanted in temples. Then after some generation, Kulotunga Chola came. So his ministry is Chekada Swami, who is the author of our present Nayanmar Stories history book. So that's how our tradition was kept intact by Pallava kingdom, then handed over to Chola kingdom, then it came up to Chekada Swami and we got this story. So this is the thing I told in Tamil in nutshell, and all of these things, whatever I told in Tamil, have historical evidence in the form of inscriptions, copper plates, and so on. So well documented things. So Nayanmar story, sometimes due to the presentation of the poet, it may look like a magical story.
because nowadays spiritualism is very less. Nama japa, puja, meditation and so on, spiritual practices are less, so we ourselves don't know much about spiritual powers, though there are people who are with spiritual power and still proving that. Still we always with their pessimism look, we may look into Nayanmar's story. So to avoid that, I have given this historical background to our history, Nayanmar stories. So we will continue to see Tirunavukkarasu Swamigal history from the next class. Any doubt? So we will conclude with prayer. ஓம் வான்முகில் வழாது பெய்க மலிவளன் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமனே சூழ வையகமும் துயதீர்கவே ஹரிஹி ஓம் தத்சத் சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. My problem is I was a Puritan in my teenage. I was little bit acquainted with the Dravidian movement. There were Dravidian literature in my house, so I was influenced by that for some time. So I was having Tamil Puritanism till I joined the ashram. Even after that it was continuing. So for me it is a bit difficult to use Tamil and English together. With English, with Tamil. Using English is very easy, using Tamil also easy, but mixing it together is a little difficult for me. Anyhow, if there is any difficulty, you may please inform me. We will ward that off. Swamiji, in that case, then if you want, you do in English. Once in a way, beautiful Tamil, this thing you can say is tell it in Tamil. Okay? What? Otherwise, your throat will start aching. You're going to give two ways. No, you also have to take care of yourself. So, what you can do, you just do it in English. Then anything beautiful, no certain things are in Tamil only can be said, cannot be said in English. Yeah. தமிழ்ல சொன்னா அப்படி ருசிச்சு நாங்க கேட்க முடியும் இல்லையா? So, அத நம்ம தமிழ்ல சொல்லுவோம். So we will see in the next class. Whatever difficulties. Thank you, Swami. Thank you, ma. Any difficulties anybody feels, please feel free to express. Hari Om. Shubharatri. Shubharatri. Shubharatri, Swami. Shubharatri. Next week we will meet. So,